10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.21 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. an = n × n+3 n belongs to n ஓர் ஒற்றை எண். n² + 1 n belongs to n ஓர் இரட்டை எண். ஒற்றை எண்ணுக்குனா பொது உறுப்பு மேலே இருக்கிறத எடுத்துக்கணும். இரட்டை எண்ணுக்குனா பொது உறுப்பு ரெண்டாவது கொடுத்துருக்காங்கள அதை எடுத்துக்கணும். சரியாப்பா? 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பை காண்க. 11வது உறுப்புனா ஒற்றை எண், அப்படின்னா மேலே இருக்கிற பொது உறுப்பை எடுத்துக்கணும். 18வது உறுப்புனா இரட்டை எண், அதனால் கீழே இருக்கிற பொது உறுப்பை எடுத்துக்கணும். ஓகேவாப்பா? தீர்வு n = 11 ஒற்றை எண், அப்படின்னா n × n+3 எடுத்துக்கணும். சரியாப்பா? an = n × n+3 a 11 = 11 × 11 + 3 11 + 3 என்னப்பா வரும்? 14 வரும். 11 × 14 பெருக்குனிங்கன்னா 14 11 பெருக்குனிங்கன்னா 1 4 1 1 1 1 4 1 1 1 4 அப்படியே இருக்கணும். 5 1 154 a 11 = 154 n = 18 அது ஒரு இரட்டை எண். சரியா? அப்படின்னா எந்த பொது உறுப்பு எடுக்கணும்னா கீழே கொடுத்துருக்காங்களா n² + 1 எடுத்துக்கணும். சரியாப்பா? an = n² + 1 a 18 = 18² + 1 18 ஸ்கொயர்னா 18 18ஆல் பெருக்கணும். 8 8 64 மிச்சம் 6 1 8 8 8 6 14. சரியா? 1 8 8 1 1 1 4 அப்படியே வைக்கணும். 8 4 12 மிச்சம் 1 1 + 1 2 2 + 1 3. சரியா? 324 18 ஸ்கொயர் 324. ஓகேவாப்பா? அப்போ a 18 = 18² + 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 324 + 1. அப்போ a 18 = 325. கணக்கில் கேட்டிருந்த ரெண்டு உறுப்புகளையும் கண்டுபிடிச்சாச்சு. a 11 a 18. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.